அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி சதீஷ் பேசுகிறேன். இப்போ 2024ஆம் ஆண்டிற்கான மே மாத பலன்கள் கும்பராசி கும்ப லக்ன அன்பர்களுக்காக பார்க்க போகிறோம். கும்பராசி லக்ன அன்பர்களை பொறுத்தவரை இந்த வரக்கூடிய மே மாதமானது விரயமான மாதம். அதுவும் ஜாதகரே அதற்கான விரயத்தை அவருக்கு நடக்கக்கூடிய அனைத்து செலவுகளுக்கும் முழு காரணமாக ஜாதகரே இருப்பார். அதாவது லக்கணக்காரர்களே இருப்பீங்க. கும்ப லக்கணக்காரர்களே அவங்களுக்காகவே அவங்க நிறைய விரயத்தை இந்த மாதத்தை சந்திப்பாங்க. யாருக்காகவும் கிடையாது, அவங்களுக்காக மட்டும் இந்த மாதம் பூரா எப்படி செலவு பண்ணுறதுங்கிற விஷயம்தான் அவங்களுடைய செயலாகவே இருக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் அது விரயத்தில் தான் போய் முடியும் இந்த மாதத்தில். அதனால் கவனமாக இருக்கவும். வருமானத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு உயர்வு உண்டு. அதே போல் உடல்நிலையை பொறுத்தவரை மிக உயர்வு உண்டு. நல்ல ஆரோக்கியமான நிலையில் தான் இருப்பீங்க. மகிழ்ச்சியாக பேசுவீர்கள், மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். சிலருக்கு வருமானத்தில் உயர்வு உண்டு. இன்க்ரிமெண்ட் நிறைய பேர் கிடைக்கும். இந்த மாதம் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஆசீர்வாதம் வாங்குங்க. குடும்பத்துக்காக வீடு வாங்கன்னு நினச்சவங்க இந்த மாதம் நீங்கள் வாங்கலாம். நிறைய பேர் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். சிலருக்கு நடந்தும் விடும். நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு அமையும். பழைய வீடாக தான் வாங்கணும், புது வீடு வாங்க முடியாது. அதே போல் பழைய வீடாக வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் புதுசாக, இல்லை நிலமாக வாங்கிக்கோங்க, அதான் பெட்டர். அப்போது ஏன்னா நிலம்ங்கிறது ஏற்கனவே ஒருத்தர் பயன்படுத்தி அதுக்கப்புறம் தான் உங்கள் பேரில் வருது. ஸோ ஆல்ரெடி அது செகண்ட் யூஸ் தான் உங்களுக்கு வரும்பொழுது. அப்போ நீங்கள் நிலமாக வாங்கிக்கலாம். அப்போ வீடாக வாங்கும்போது பழைய வீடாக தான் வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ நிலமாக வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டிக்கலாம். அப்போது சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்திற்காக வீடு வாங்குவாங்க. சிலர் வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க, கார் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது, அதுக்கான யோகமும் இருக்குது. வேலை சம்பந்தமான வருமானத்துக்காக நிறைய முயற்சிகளை இந்த மாதத்தில் கும்பராசி லக்னக்காரர்கள் மேற்கொள்வாங்க. வேலையில் வருமானத்துக்காக நிறைய முயற்சிகள் இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும். நிறைய முயற்சிகளை குடும்பத்துக்காகவும் நிறையா முயற்சிகளை செய்வாங்க. அதன் மூலிமா கொஞ்சம் டென்ஷனாகவும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு சிலருக்கு ஏற்படும். தந்தையும் சரி தாயும் சரி அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். சிலருக்கு தாயின் மூலியமாக வீடோ வண்டியோ சொத்தோ சுகமோ நிலம் சார்ந்த சொத்து ஆபரணங்களோ தாயின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு பாக்கியமாக உண்டு, கிடைக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்த அம்மாக்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சில அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதத்தில். நிறைய பேருக்கு சொத்து சுகங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒன்றும் இல்லாதவங்க, எங்களுக்கு எதுவும் வருமா? அப்படிலாம் கிடையாது. உங்கள் அம்மா மூலியமாலாம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு அவங்கக்கிட்ட வாங்குகிற ஆசீர்வாதத்தின் மூலமாக கூட உங்களுக்கு ஏதோ ஒரு பாக்கியங்கிறது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். தந்தையினுடைய அனுகூலமும் உங்களுக்கு இருக்குது. தந்தை தான் அதிர்ஷ்டமே, தெரிஞ்சுக்கோங்க. தாய் சொத்துனா தந்தை அதிர்ஷ்டம். சார், எனக்கு எந்த அதிர்ஷ்டம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு எந்த அதிர்ஷ்டம் இல்லை சார். தந்தையை மதிங்க, அதிர்ஷ்டம் வரும். தந்தையை சார் எங்கள் அப்பா சரியில்லாதவர், அவருக்கு கூட நான் எப்படி சார் சந்தோஷம்? உங்கள் அப்பா சரியில்லைனா நீங்கள் நல்ல மகனாக இருங்கள். உங்கள் தந்தை நல்ல தந்தையாக இல்லாவிட்டாலும் நீங்கள் நல்ல மகனாகவே இருந்து விடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். வேறு வழி இல்லை. நல்ல அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னா அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் நாம் நல்ல மனிதராக வாழ்ந்தால் மட்டுமே நம்மளால் இந்த பிரபஞ்சத்தில் ஜெயிக்க முடியும். பிரபஞ்சத்தின் பேராற்றலும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். அத்தனை கிரகங்களின் ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு, கிடைக்கும். அதே போல் கவனமாக இருக்கணும். முயற்சி மேற்கொள்ளுங்கன்னு நான் சொன்னேன். நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் பூர்வீகத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸுன்னு பூர்வீகத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நிறையா பேர். அது இந்த மாதமும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். உடல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இந்த மாதத்தில் கும்பராசி லக்னக்காரர்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு கும்பராசி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல யாராவது உங்கள் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கோபப்படாதீங்க. மனநிலை சமநிலையாவதோ உங்கள் மனநிலையே உங்களை
கோபப்பட்டு ஏதாவது செய்ய போய் அது உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனையை உருவாக்கிவிடும். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. யார் வம்பலுக்கு வந்தாலும் கவனமாக அமைதியாக அதை கடந்து செல்லுங்கள். மனைவியும் சரி, உங்களுடைய தாயும் சரி, தாரமும் சரி இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். உறவு நிலையை பொறுத்தவரை இருவரும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாகவே உள்ளது. மீண்டும் அடுத்து மாதத்தில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன். சுகமே சுகம். நன்றி.